ஜி இந்த மாதிரி எடுங்க அந்த ஓமானில் ஈதோட செகண்ட் டே நாங்கள் போன பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வக்கான் வில்லேஜ். இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. காடு மலைன்னு சொல்லிட்டு மேலே மேலே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4-வீலர் கார் தேவைப்படுங்க. அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு அங்கேயே 4-வீலர் கார் வந்து ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது. 25 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ பார்த்தாலே தெரியும், போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிளேஸுக்கு போனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் ரோடு தான், ரொம்ப தூசியாக பறந்துக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்து தனியாக போகிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போகிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்படி தான் அன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 9 ஃபேமிலி நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கேங்காக ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு போனது தானே, இங்கே என்னத்த இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவித கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அப்படி அரேஞ்ச் பண்ணது தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்புமே நாங்கள். ஆனால் லாஸ்ட்டில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக சந்தோஷமாட்டு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஒரு 100 மீட்ரு இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட காரே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மேலே பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக ஏரியா கிடையாது. ஒரு 10-15 கார் தான் அதிலே நிற்க முடியும். அதனால் வந்து அவங்களோட வெஹிக்கிளில் தான் நம்மளை கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் கீழே போயிடுவாங்க. நம்ம எப்போ ரிட்டன் கிளம்புறோமோ அந்த டைமில் கால் பண்ணி கூப்பிட்டோன்னா மறுபடியும் நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு நமக்கு 5 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கார் வந்து உள்ளே வந்துடுச்சு, பார்க்கிங் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 3 கார் அங்கே வந்து ரெண்டுக்கு எடுத்தோம். 5 ரியால் 15 ரியால் ஆச்சு மொத்தம். அப்புறம் வந்த உடனே வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டைம் நாங்கள் வந்து ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா 2 மணிக்கு. அதனால் சாப்பிட்டுட்டு ஒரேடியாக மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டலில் இருந்தே ஃபுட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தோம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. வந்த உடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வர நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு, நல்ல கூலிங்காக இருந்துச்சு. இந்த டைமில் தான் மஸ்கெட்டில் வந்து பயங்கரமான மழை. ஆக்சுவலாக நாங்கள் இந்த பிளேஸ் போயிருந்தோம்ல, இங்கே தான் மழைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே மஸ்கெட்டில் தான் ஆப்போசிட்டாக அங்கே மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம். இந்த ஏரியாவில் மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டன் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சுன்னா ரிட்டன் வீட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே அந்த சைடில் வந்து வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்ன்னு எடுத்துகிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம். போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது. போகிற இடம்லாம் நிறைய பொமிக்ரானட் செடி தான், மரம் தான் நின்றுச்சு. அவ்வளோத்துலேயும் பூ பூத்துருக்குது. இனிமேல் தான் காய்க்கும் போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. பல ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் போனோம். அதுவும் நாங்கள் சாப்பிட்டு வேறு கிளம்புனோமோ, அதனால் கூட கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு மேலே ஏறுறதுக்கு. வர முடியாதவங்கலாம் கீழே உட்காந்துட்டாங்க. முடிஞ்சவங்க ஓரளவுக்கு மேலே போயிருந்தோம். ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது, அதில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகான ஒரு நேச்சருங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரிக்காட்டு ஃப்ளவர் வந்து பூக்குமா. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. செடியில் வந்து அந்த மரத்தில் வந்து இலையே இருக்காது, ஒன்லி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். அதோட சீசன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் தான் இருக்கும். நாங்கள் போனது மார்ச் எண்டில் போயிருக்கோம். அப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆப்ரிக்காட் எல்லாமே பொடி பொடியாக காய்க்குது. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நேச்சுராக அழகாக இருந்தது. இந்த மாதிரி வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம போகிற இடம்லாம் எல்லா பக்கமும் ஃபோட்டோஸு வீடியோஸுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கற்றுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு சடனாக பிளான் பண்ணி வந்தது தான் இந்த ட்ரிப்பு. இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் தடுமாறினாலும் கீழே விழ வேண்டியதான். இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் பயப்படாமல் அது பார்க்கல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அந்தளவுக்கு ஓடினாங்க. நாங்களும் பின்னாடியே ஓடி போய் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான். ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் 700 ஸ்டெப்பு கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை, ஏன்னா முடியலை. ஏன்னா திடீர்னு மழை வந்துடும் சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறினோம். ஏற முடியலை, டயர்டாயிடுச்சு. அவ்வளோ மூச்சு வாங்கி ஒரு இடத்துலலாம் உட்காந்து தான் போனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததா.
இந்த மாதிரிலாம் எப்போ தான் பார்க்க முடியும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அதில் நின்று ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே மலையெல்லாம் மேகங்கள்லாம் அப்படி மறைக்க ஆரம்பிச்சிடுச்சு. மழை வர மாதிரியே கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்து வெயில் டைம் போனோன்னா கண்டிப்பாக மேலே போக முடியாதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கூலிங் டைம்லேயே போக முடியல. மூச்சு வாங்கி உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. அப்போ வெயில் டைமில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரீஸ்லலாம் வந்து அந்த ஃப்ளவர் இருக்கும். அதுதான் சீசனே இங்கே. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நல்லா இருந்தது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஓமானில் இருக்கவங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இந்த சீசன் டைமில் போனீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். லாஸ்ட்டில் இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓகே, நேச்சர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் பார்த்தாச்சு. எங்களுக்கெல்லாம் ரிட்டன் போகிறதுக்கு மனசே இல்லை. மேலே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக கேர்ள்ஸ்லாம் கேங்காக நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஜென்ஸ் இருக்காங்களே விட மாட்டேங்கிறாங்க. கால் பண்ணிட்டு வாங்க வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னா அப்புறமாட்டு மழை வந்துச்சுன்னா போக முடியாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே கஃபே கூட அவைலபிளாக இருக்குதுங்க. நம்ம குட்டீஸெல்லாம் மறுபடியும் வாங்க போகலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு. ஆனால் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் ரிட்டன் கீழேயே வந்தோம். அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. மழை வரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து போகிறதுக்கு மனசே இல்லை. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கேங் ஆகிட்டோன்னாக்கி எங்கே நம்ம கிளம்புவோம். பேசிக்கிட்டே இருப்போம். என்ன தான் பேசுவோன்னு தெரியாது. ஆனால் மணிக்கணக்காக வந்து பேசிக்கிட்டே இருப்போம். டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஒரே ஓட்டமாக தான் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ்னால வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துலலாம் விடுறது தனியாக. கிளைமேட்லாம் அப்படியே அழகாக இருந்துச்சுங்க. எப்படி தான் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி இருக்காங்கன்னே தெரியலை. அவ்வளோ ரோடெல்லாம் மோசமாக இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே அங்கேருந்து மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி அங்கே நின்று ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்பணும். ஆனால் எப்போ ட்ரிப்பு போனாலும் ஒரு டீ இல்லாமல் முடியாது எங்கள் ட்ரிப்பு. அப்படி தான் நக்கல் வந்துட்டு ஒரு டீ ஷாப்பில் நின்று டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். டீ கூடவே பக்கோடா அதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து மாறி மாறி பாய் பாய்ன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்து மழைனா மழை, அவ்வளோ ஒரு மழை, தண்ணியெல்லாம் ரோட்டில் தேங்கி இருந்துச்சு. ஐயோ, இந்த அழகான மழையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலிங்காக தான் இருந்தது. இதோட நம்மளோட ஈத் விலாகும் முடிஞ்சுதுங்க. டூரு ட்ரிப்புமே ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது.